ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு டேட்டாபேஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை பயன்படுத்தி தான் நம்ம டேட்டாபேஸில் கனெக்ட் பண்ணி டேட்டா அப்படிங்கிறத ரிட்ரைவ் பண்ணுவோம். சரிங்களா? இங்கே கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை எதில் சேவ் பண்ணி வைப்பாங்கன்னா டாட் ஃப்ரேம் ஒர்க் அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வெப் டாட் கான்ஃபிக் ஃபைலில் வந்து சேவ் பண்ணி வைப்பாங்க. பட் டாட் நெட் கோர் அப்ளிகேஷனாக இருந்துச்சுன்னா ஆப் செட்டிங்ஸ் டாட் ஜேசன் அப்படிங்கிற ஃபைல்ஸில் சேவ் பண்ணி வைப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் தவிர்த்து மைக்ரோசாஃப்ட் வந்து அசூர் கீவால்ட் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷனை கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த சொல்யூஷனில் நம்மளுக்கு தேவையான கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ் இங்கே இமெயில் ஐடி பயன்படுத்தி இருந்தோம்னா அதோடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த மாதிரி எந்தெந்த இன்ஃபர்மேஷனை நம்ம சீக்ரெட்டுன்னு நினைக்கிறோமோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே அசூர் கீவால்ட்டில் சேவ் பண்ணி வச்சுட்டு அதில் இருந்து ரிட்ரைவ் பண்ணி அப்ளிகேஷனில் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அசூர் போர்ட்டலில் லாகின் பண்ணி ஒரு அசூர் கீவால்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் சர்ச்சில் போயிட்டு கீவால்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா அபோவில் சர்வீசஸில் கீவால்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் இருக்கும். சரிங்களா? அங்கே கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். சரிங்களா? கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஃப்ரீ ட்ரையல் மாடலை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் ரிசோர்ஸ் குரூப் அப்படிங்கிறது கிரியேட் நியூ அப்படின்னு சொல்லி கொடுத்து மைக்காடெக் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ரிசோர்ஸ் குரூப் நேம் வந்து மைக்காடெக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கீவால்ட் நேம் நான் என்ன இருக்கணும்னு நினைக்கிறேன்னா என்னுடைய ஒரு கம்பெனி நேம் மைக்காடெக்னு எடுத்துக்கோங்க. நான் மைக்காடெக் நேம்லேயே வந்து கீவால்ட் நேம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதனால மைக்காடெக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? அந்த கீவால்ட் நேம் அவைலபிளாக இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும். அவைலபிளாக இல்லைன்னா நம்ம வேற ஏதாவது நேம் மாற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? லோட் பண்ணி ஓகே இந்த நேம் அவைலபிள் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. சரிங்களா? ரீஜன் எதையுமே மாற்றலாம். ப்ரைசிங் டயர் அப்படிங்கிறத வந்து ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சரிங்களா? கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் டு ரிட்டைன் டெலிட்டட் வால்ஸ். சம்டைம்ஸ் நீங்கள் சில சீக்ரெட் கீயை வந்து இந்த அசூர் கீவால்ட்டில் கிரியேட் பண்ணுறீங்க. பட் அதை டெலிட் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கோங்க. எத்தனை நாளைக்கு அதை ரீட்டைன் பண்ணி வைக்கணும்னா பை டிஃபால்ட்டாக 90 days அப்படிங்கிறது இருக்குது. நான் அதை எதையுமே மாற்றலை. சரிங்களா? அதை மாற்றாமல் மற்ற ஆப்ஷன்ஸ் எதையுமே மாற்றாமல் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் ஆக்சஸ் கான்ஃபிகரேஷன். இதில் வந்து 2 வகையான பெர்மிஷன் மாடல் இருக்குது. சரிங்களா? அசூர் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்குது. வால்ட் ஆக்சஸ் பாலிசி. சரிங்களா? நம்ம யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும், எந்தெந்த சர்வீஸ்லாம் இந்த அசூர் கீவால்ட் ஆக்சஸ் பண்ண முடியும், அப்படி நிறைய மைக்ரோ லெவல் ஆக்சஸ் ப்ரொவைடிங் அப்படிங்கிறது இதில் இருக்குது. நம்ம இன்டெப்த்தாக உள்ளே போகாண்டா. சரிங்களா? இப்போதைக்கு அசூர் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு கீழே எதையுமே டிக் பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஏன்னா நம்ம விர்ச்சுவல் மிஷின்ஸ் அதுக்கப்புறம் இந்த அசூர் டிஸ்க் இதிலலாம் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறது இல்லை. இதை இப்போதைக்கு ஆக்சஸ் பண்ண போகிறது இல்லை. டைரெக்டாக விசுவல் ஸ்டூடியோவில் இருந்து தான் இந்த அசூர் கீவால்ட் அப்படிங்கிறத நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? மற்ற எந்த ஆப்ஷனையுமே மாற்றாமல் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அலோ ஆக்சஸ் ஃப்ரம் ஆல் நெட்வொர்க். ஏன்னா நம்ம லோக்கல் மிஷின்ல இருந்து இந்த அசூர் கீவால்ட் ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதனால இந்த ஆப்ஷன்ஸ் எதையுமே மாற்றாதீங்க. மாற்றாமல் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. டேக்ஸ் எதையுமே மாற்றலை. இப்போ நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்து இப்போ வேலிடேட் ஆகும். சரிங்களா? வேலிடேட் ஆகி நம்மளால நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம அசூர் கீவால்ட்டை கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் ஆகிட்டு நம்ம அசூர் கீவால்ட் கிரியேட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ டெப்ளாய் ஆகுது. அசூர் கீவால்ட் ஜெனரேட் ஆன பிறகு உள்ளே போயிட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது நம்ம அது நம்மளுக்கு எது தேவை அப்படிங்கிறத மாத்திரம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அசூர் கீவால்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிட்டு கோ டு ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து இப்போ கீவால்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த கீவால்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு யூஆர்ஐ இருக்கும். இங்கே டாப் லெஃப்டில் பார்க்குறது கீவால்ட் நேமு, இது கீவால்ட் யூஆர்எல். இந்த கீவால்ட்டுக்கு இன்சைடில் வந்து நம்ம கீஸை சேவ் பண்ணி வச்சுக்கலாம், சீக்ரெட்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கலாம், சர்டிஃபிகேட்டை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பட் நம்ம வந்து இப்போது சீக்ரெட் அப்படிங்கிறது தான் சேவ் பண்ண போகிறோம். டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ் இங்கே இதில் சேவ் பண்ணி வச்சுட்டு இதில் இருந்து நம்ம ஒரு விசுவல் ஸ்டுடியோ கன்சோல் அப்ளிகேஷனில் ஆக்சஸ் பண்ண போகிறோம். பட் இங்கே நீங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வருது. திஸ் ஆப்ரேஷன் இஸ் நாட் அலௌடு பை ஆர்பிஎஸ்சி, அதாவது ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல். நம்மளுக்கு ஆக்சஸ் இல்லைன்னு சொல்லி வருது. நம்மளுக்கு ஆக்சஸ் வேணும்னா நம்ம சில பாலிசி அப்படிங்கிறத செட் பண்ணணும். அதை எதில் போயிட்டு செட் பண்ணிக்கலாம்னா ஆக்சஸ் கண்ட்ரோல். ஆக்சஸ் கண்ட்ரோல் ஐஏஎம்குள்ளே போனீங்கன்னா டாப்பில் ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஆட் ரோல் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணணும்னா கீவால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் அப்படிங்கிற ஒரு பாலிசி இருக்கும். சரிங்களா? நீங்கள் இந்த கீவால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே நேமு, டிஸ்கிரிப்ஷன், டைப்பு, கேட்டகரி எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்.
ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீவால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் இந்த கிருபாசனுக்கு இருக்கணும். கிருபாசனுக்கு இருந்தால் மாத்திரம்தான் நான் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? இதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் செலக்ட் மெம்பர்ஸ்ங்கிறதுல நான் அதாவது என்னுடைய இமெயில் ஐடியை நான் செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? செலக்ட்னு கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து மெம்பர்ஸ் கிருபாசனை ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், அசூர் கீவால்ட்டுக்குள்ள ஒரு சீக்ரெட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான ஆக்சஸ் பாலிசியை கிரியேட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ நீங்கள் சீக்ரெட் பேஜ் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அபோல இருந்து எரர் மெசேஜ் அப்படிங்கிறது டிஸப்பியர் ஆகிட்டு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு சீக்ரெட் மெசேஜை வந்து கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? இதில் நேம் வந்து என்ன கொடுக்க போகிறோம்னா டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். சரிங்களா? டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஸ்ட்ரிங். சரிங்களா? இதுதான் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிற சீக்ரெட்டுடைய நேமு. வேல்யூ வந்து நான் ஒரு டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வச்சுருக்கிறேன். சரிங்களா? அந்த டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இது எப்போ எக்ஸ்பைரி ஆகணும், எப்போ ஆக்டிவேட் ஆகணும் அப்படி சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது எதையுமே மாற்றாண்டா சும்மா கிரியேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். சரிங்களா? கிரியேட்டு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இதுதான் நம்ம அசூர் கீவால்ட்டில் கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய சீக்ரெட் நேம். சரிங்களா? அந்த சீக்ரெட் நேமுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதோடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம பார்த்துக்க முடியும். அந்த சீக்ரெட் வேல்யூமே நம்ம என்ன பண்ணிக்க முடியும், பார்த்துக்க முடியும். சரிங்களா? இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம விசுவல் ஸ்டுடியோவில் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி அதிலிருந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். இப்போ விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கன்சோல் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து கன்சோல் அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் என்ன டெமோ நேம் என்ன கொடுத்துக்கலாம்னா அசூர் கீவால்ட் டெமோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். சரிங்களா? அசூர் கீவால்ட் டெமோ அப்படின்னு சொல்லி கொடுத்து ஃப்ரேம் ஒர்க் வந்து லேட்டஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கை செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே வேண்டாம் 4.7.2 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி கிரியேட்னு சொல்லி கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன ஆகுது, ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கன்சோல் அப்ளிகேஷனில் இருந்து நம்ம அசூர் கீவால்ட்டில் சேவ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் இங்கே ஆக்சஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு சில டிஎல்எஸ் அப்படிங்கிறது தேவை. அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நக்கெட் பேக்கேஜ் மேனேஜர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ என்னென்ன பேக்கேஜஸ்லாம் தேவைன்னா அசூர் ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் தேவை. அதுக்கப்புறம் அசூர் .security.keyvault.secrets அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் தேவை. இந்த ரெண்டையுமே சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் அப்படிங்கிறது தேவை. ஸோ சிஸ்டமில் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ அசூர் ஐடென்டிட்டி இன்ஸ்டால் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகக்கூடிய பாப்பப் வந்துடுச்சு. சரிங்களா? நம்ம அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம், ஐ அக்செப்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இந்த பேக்கேஜ் அப்படிங்கிறது இன்ஸ்டால் ஆகுது. இது இன்ஸ்டால் ஆகி முடித்த பிறகு என்ன பண்ணலாம்னா அடுத்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணலாம். சரிங்களா? ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த பேக்கேஜ் அதை சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணிவிட்டு அதையுமே லேட்டஸ்ட் ஸ்டேபிள் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணுறோம். அப்ளை ஐ அக்செப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து இப்போ ரெண்டுமே அதாவது நம்மளுக்கு என்னென்ன டிஎல்எல்லாம் தேவையோ அது எல்லாமே இன்ஸ்டால் ஆகிட்டு. அதாவது azure.identity azure.security.keyvault.secret அப்படிங்கிற டிஎல்எல் நம்மளுக்கு தேவையான டிஎல்எல் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிட்டு. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த மெயின் மெத்தடில் போயிட்டு நம்ம சில கோட் அப்படிங்கிறது எழுத போகிறோம். அதாவது கீவால்ட் நேம் என்ன, கீவால்ட் யூஆர்எல் என்ன, எந்த சீக்ரெட் கீயை ஆக்சஸ் பண்ணணும் அந்த நேம் எல்லாமே கொடுத்து நம்ம கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த சீக்ரெட் கீயை ஆக்சஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்கு தேவையான கோடை ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். சரிங்களா? நீங்களுமே இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை நான் இப்போ 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு கீவால்ட் நேம் அப்படிங்கிறத கொடுக்கணும். என்ன கீவால்ட் நேம் இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா மைக்காடெக் அப்படிங்கிறத கீவால்ட் நேம். சரிங்களா? ஸோ மைக்காடெக் அப்படிங்கிற கீவால்ட் நேமை கொடுத்துக்கலாம். சரிங்களா? யுவர் சீக்ரெட் நேம் இங்கே சீக்ரெட் நேம் என்ன கொடுத்தோம், டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது தான் சீக்ரெட் நேம். ஸோ அதை காப்பி பண்ணி அதை அப்படியே சீக்ரெட் நேமில் கொடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் கீவால்ட் யூஆர்ஐ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர்வியூவில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே யூஆர்ஐ அப்படிங்கிறது இருக்கும், mycartech.vault.azure.net. ஸோ அந்த யூஆர்ஐயை தான் நம்ம ஜெனரேட் பண்ணுறோம். ஸோ அதில் கீவால்ட் நேமை பயன்படுத்தி தான் இந்த யூஆர்ஐ அப்படிங்கிறது ஜெனரேட் ஆகிருக்கும். ஸோ அது டைனமிக்காக நம்ம ஜெனரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா சீக்ரெட் கிளைண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோம். அது மூலமாக என்ன பண்ணுறோம், சீக்ரெட் நேமை பாஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை கெட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். சரிங்களா? இப்போ இதை டீபக் பாயிண்ட்டை வச்சுட்டு 1 by 1 எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இப்போ என்ன நடக்குதுன்னா
கீவால்ட் நேம் செட் ஆகிடுச்சு, சீக்ரெட் நேமும் செட் ஆகிடுச்சு. யூஆர்ஐ பார்த்தீங்கன்னா இதுதான் அசூர் கீவால்ட் யூஆர்ஐ. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். இந்த லைனில் தான் டைரெக்டாக அசூர் கீவால்ட்டை ஹிட் பண்ணி அங்கேருந்து நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு வரணும். இப்போ இதை நீங்கள் ஹவர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம என்ன பண்ணோம், அங்கே சேவ் பண்ணியிருக்கக்கூடிய கனெக்ஷன் ஸ்ட்ரிங். இதை நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் தான், அதாவது டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஸ்ட்ரிங், இந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த அசூர் கீவால்ட்டில் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்தோம். இங்கே சோர்ஸ் சீக்ரெட் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்களா உங்களுக்கு போகும். இந்த இன்ஃபர்மேஷன் mycardtech டாட் டேட்டாபேஸ் டாட் விண்டோஸ் mycardtech டாட் டேட்டாபேஸ் டாட் விண்டோஸ், இந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்ம அசூர் கீவால்ட்டில் இருந்து ஃபெட்ச் பண்ணி இதை நம்ம கமாண்ட் விண்டோவில் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். சரிங்களா, இப்படி தாங்க நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அசூர் கீவால்ட்டிலேருந்து ஃபெட்ச் பண்ணுறது. இதே மாதிரி நம்மளுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் அசூர் கீவால்ட்டில் நம்ம சேவ் பண்ணி வச்சு ரிட்ரைவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ எல்லாமே பண்ணிக்கலாம். சரிங்களா, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.